நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எந்த வாத்தியாருக்கும் வந்து ஒரு வணக்கம் பண்றதே இல்ல. அப்படியே கெத்தா நடந்து போனோம்னா, அப்போ 1008லயும் நமக்கு அதே பேர் தான். இந்த மாதிரியான கெட்ட பேர் தான். ரவுடிசம் மாதிரி அப்படியே ஏரியால அப்படியே பந்தாவா வந்து போறது. இதெல்லாம் எதுவுமே நம்ம போலீஸை சேர்ந்தா போலீஸை கெட்டு குடிச்சவர் ஆகிடும். அதனால இதை ரிஜெக்ட் பண்ணி வேணான்னு எழுதி அனுப்பணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். நீ வந்து அவ்வளோ திமிரா போவே வருவ, அவங்க தான் உனக்கு வணக்கம் பண்ணணும்னு நினைப்ப. தண்டனையே இதுதான், இந்த வேலை தான் உனக்கு தண்டனை. 58 வயசு வரைக்கும் நீ ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு அதுக்கு மேலே வந்து என்னால் ப்ரமோஷன் போக முடியல. எனக்கு திறமைகள் நிறைய இருக்குது. ஆனால் ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம். இன்று நம்மோடு காவல்துறையை சேர்ந்த கவிஞர் வி ஏ ஜோதி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம். உங்கள் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பொங்கல் நல்வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான விஷயத்தை பார்க்கலாம். நிறைய முறை நம்ம இந்த காவல்துறையை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கி காவல்துறையை சார்ந்து மற்ற ஒரு பொது விஷயத்துக்கு நம்ம இன்றைக்கி போகலாம். ஒரு விழிப்புணர்வு, எப்படி சொல்கிறது, ஒரு அட்வைஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு கொண்ட சூழ்நிலைக்கு நம்ம ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியை அதை ஆரம்பிக்கலாம். அது வந்து இப்போது ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது, நீ விவேகானந்தரை போல் வாழ வேண்டும், நீங்கள் வந்து அப்துல் கலாம் மாதிரி வாழணும், நீங்கள் வந்து இது மாதிரி இன்னொருத்தரை போல் வாழணும் அப்படின்னு சொல்கிறது வந்து யாருக்குமே ஏற்காது, எடுபடாது. இவரை மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒத்து கேட்பாங்க. அதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. இவரை மாதிரி வாழணும், அவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரினா அவர் தான் இருக்காரு, அவர் வாழ்ந்தது, அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் தெரியும். அப்போ அதை பார்த்தாங்கன்னா அது ஒரு பெரிய இதுவாக எக்ஸ்பிரஷனாக இருக்காது அவங்களுக்கு. ஒருவரை மாதிரி வாழக்கூடாது, இது மாதிரி வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை பாழாக போயிடும் அப்படின்னு ஒருத்தரை சுட்டி காட்டணும். அது வந்து அவன் அதை ஏற்றுக்குவான் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒருத்தரை சுட்டி காட்டணுன்னா நம்ம இன்னொருத்தரை சுட்டி காட்ட முடியாதுல்ல. நீ அது இருக்கிறாரு, அவரை மாதிரி நீ வாழக்கூடாதுன்னா அவர் சண்டைக்கு வருவார்ல, அவர் கோவப்படுவார். அது வந்து நம்ம இன்னொருத்தரை வந்து குறை சொல்கிறாங்க. அப்போது என்ன நான் சொல்லிக்கலாம், எனக்கு அந்த முழு உரிமை இருக்குல்ல. என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் பல மேடையில் வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து கூச்சப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு கடந்து வந்த பாதை, அந்த கடந்து வந்த பாதை இப்படியெல்லாம் இருந்ததுனால நான் என்னென்ன பாதிக்கப்பட்டேன், எனக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது, நான் அதை ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, பெருமைப்படுற விஷயம் இல்லைன்னாலும் 4 பேர் இதால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னுடைய கேரியர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. நம்ம வந்து வீடு வந்து 1000 லைட்ஸ். அப்போ இப்போ தான் நம்ம இங்கே இருக்கோம், கேகனரில் இருக்கோம். 1000 லைட்ஸு. அப்போ கோபாலபுரம் பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது, இப்போவும் இருக்குது. கோபாலபுரம் பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி நம்ம சிஎம்மாக இருக்கிறவங்க அந்த ஸ்கூலில் படித்தவங்க தான், எனக்கு அவங்க சீனியர் அவங்கலாம். ஓகே. ஸோ அந்த ஸ்கூலில் தான் நம்ம படித்தோம். அப்போது அங்கே பார்த்திங்கன்னா படிக்கிற காலத்தில் நமக்கு ஒரு டீம் இருக்கும். நாங்கள் அதான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம, அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. 2வது ரொம்ப ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப மோசமான ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே. ஆமாம், அதுவும் மோசமான ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நான் லீடர் வேறு. என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்படியே நாங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு போவோம். கையில் ஒரே ஒரு நோட்டு தான் இருக்கும். நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் என்னென்னா, எந்த வாத்தியாருக்கும் வந்து ஒரு வணக்கம் பண்ணுறதே இல்லை. அப்படியே கெத்தாக நடந்து போனோம்னா வர டீச்சர்ஸு வாத்தியாருன்னு வந்து பாவம், அவங்க தான் வணக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம. அது வந்து ரொம்ப ஒரு ஆணவமான விஷயந்தான், ரொம்ப ஒரு திமிரான விஷயந்தான். நான் சொல்கிறது அன்னைக்கு காலத்தில். ஆமாம், அப்போ நம்ம ஒரு 15 வயசில் 16 வயசில் நடந்த விஷயம். அப்போ அது நமக்கு அது தெரியல. அப்போது அப்படியே திமிரா போகும்போது வாத்தியாருங்களுக்கு வந்து ஒரு பயம், அச்சம் எப்படின்னா, இந்த பசங்க வந்து ஸ்கூலில் வந்து கிளாஸில் ஏதாவது பண்ணுறது, அவர் சீட்டை கிழிச்சிடுவோம், அவர் வண்டியை சைக்கிளில் காற்று இறக்கி விட்டுருவோம். ஸோ இதுக்காகவே அவர் என்ன பண்ணுவார்னா, வேறு வழியில் எதுக்கு இந்த பசங்கிட்டன்ட்டு அப்படி மல்லமாக அப்படி பண்ணிட்டு போயிடுவார். அவருடைய இதையும் போகக்கூடாது, இமேஜும் போகக்கூடாதுன்னு அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு இப்படின்வார். அதுக்கே கூட நம்ம தலையை தான் அப்படி ஆட்டுவேன் நான். ஒரு சும்மா அப்படியே அதில் ஒரு பெருமை எனக்கு. ஓகே.
அந்த மாதிரியான ஒரு மாதிரியான ஸ்டூடெண்ட், பேடு ஸ்டூடெண்ட். ஓகே. ஸ்கூல் உள்ளே இருந்ததை விட நாட்களை விட வெளியே இருந்த நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். கட்டு அடிச்சுட்டு வெளியில் சுற்றுற நாட்கள் தான். அங்கே ஒரு ஏற்ற மாதிரி ஒரு சுவர் இருக்கும், அந்த சுவத்து மேலே நம்ம உட்காந்துருப்போம். ஓகே. ஒரு ஒரு மரம் இருக்கும், தூங்கு மூஞ்சி மரம் ஒன்று இருக்கும். அங்கே சொல்லுவாங்க தூங்கு மூஞ்சி மரம்ட்டு. அங்கே தான் இப்போது அந்த மரம் இருக்குது, அங்கே உட்காந்துருப்போம் அந்த செவத்து மேலே. அது கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாத்தியாரெலாம் சொல்லுவார், அந்த உட்கார்ற மரமாவது ஒரு நல்ல மரத்தாண்ட உட்காடுறீங்களாடா, தூங்கு மூஞ்சி மரத்தாண்ட உட்காடுறீங்களா, எங்கடா உருப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் உருப்பட போகிறது இல்லை அப்படின்ற வாழ்த்துக்கள் தான் நான் நிறைய பெற்றிருக்கேன் படிக்கிற காலத்தில். அதுக்கப்புறமா வந்து எஸ்எஸ்எல்சின்வாங்க அந்த காலத்தில், 11th எஸ்எல்சிலாம் முடிச்சிட்டோம். அப்புறமா வந்து காலேஜ் கேரியருக்கு போனோம், அது முழுமையாக போக முடியல. ஸோ நமக்கு அதுக்குள்ளே வந்து வேலை கிடச்சிச்சு. ஓகே. அப்போது நம்ம கொஞ்சம் இந்த காவல்துறையில் சேரணுன்றது என்னுடைய ஒரு கனவு, ஒரு லட்சியம், அது மாதிரி. அப்போ நம்ம அதுக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு நல்லா வச்சுருந்தோம். அதனால் நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நம்ம போனோன்னா ஹைட்டு வெயிட்டு எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. இது போகிறதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் வருது. அந்த செலெக்ஷன் ஆகும்போது வெரிஃபிகேஷன் வருது 1000 லைட்ஸில். அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தரை அனுப்புவாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஏரியாவில் வந்து யார் என்ன அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் பண்ணுவார். ஓகே, இஸ் வெரி குட், நல்ல பையன் அப்படின்ற மாதிரி பண்ணால் தான் அந்த போலீஸில் வந்து நம்ம இதுவாக முடியும். அப்போது 1000 லைட்லேயும் நமக்கு அதே பேர் தான், இந்த மாதிரியான கெட்ட பேர் தான். ரவுடிசம் மாதிரி அப்படியே ஏரியாவில் அப்படியே பந்தாவாக வருது போகிறது அப்படின்ற மாதிரி. அதுவும் அந்த கேரியரில் அந்த காலேஜ் எல்லாம் இருக்கும் படிக்கும்போது அதுவும் கூட சேர்ந்து அப்படியே ஒரு பெரிய, நம்ம தான் பெரிய தாதான்ற மாதிரி ஒரு வளம் வந்த காலகட்டம். ஸோ அது ஸ்டேஷனுக்கும் தெரியும். அப்போது ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து வராரு. அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிற நேரம் கடைசி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க வெரிஃபிகேஷன். அவர் கையில் வாங்கும்போது, பேப்பர் வாங்கும்போது என் பேரை பார்த்தோன்னே அவர் முடிவு பண்ணிடுறாரு, இந்த பொறுக்கிக்கெலாம் வந்து போலீஸ் வேலை வருது, இதெல்லாம் நம்ம போலீஸை சேர்ந்தால் போலீஸை கெட்டு குடிச்சவர் ஆகிடும், அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணி வேணான்னு எழுதி அனுப்பணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஓகே. இதை வந்து ஒரு சைக்கிள் ஷாப்பில் உட்காந்து பேசுகிறார். இதெல்லாம் நடந்த வாழ்க்கையில் நடந்த விஷயம். இதெல்லாம் சைக்கிள் ஷாப்பில் உட்காந்துன்னு பேசுகிறார். அவர் வந்து பெருமாள் நாடார்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாச்சி கடை, அந்த கடையில் உட்காந்து பேசுகிறார். பேசும்போது இந்த மாதிரி இந்த பையனுக்கு போலீஸில் வேலை வந்து இதுக்கெல்லாம் பாரு, இதெல்லாம் நான் எழுதி அமிச்சா போலீஸ் என்ன ஆகுது அப்படின்போது அந்த அண்ணாச்சி வந்து கொஞ்சம் அப்பாவுடைய நண்பர். ஓகே. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த ஏட்டையா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏதோ வந்துச்சு விளையாடுக்கார பையன் இப்படி போயிருக்கான், ஆனால் வேலை கிடச்சிச்சுன்னா அவன் திருந்திடுவான், நல்லாயிடுவான் அப்படின்றாரு. அடடே நீங்கள் வேறுங்க, இவனுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணால் சரியாக வராதுன்னு அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். அப்புறம் அவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு எனக்காக பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போகிறார். ஓகே. அங்கேருந்து வந்து சைக்கிளில் வந்து ஜோதி வா உட்காரு, வேலை வந்துக்குது, இது மாதிரி வெரிஃபிகேஷன் வந்துக்கிறாங்க வாடான்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்போது அவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது கூட என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு வணக்கம் பண்ணுறான்றாரு. என்ன நான் அப்படியே போயினா சார் அப்படின்னு கேட்டுற போகிறேன்றதுக்காக. அப்புறம் நான் போயிட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னா அவர் அப்படியே அவருக்கு வேண்டா வெறுப்பா என்னை பார்த்துட்டு, வர்றா தம்பி, எனக்கு இஷ்டமே இல்லை ஒன்று எழுதுறதுக்கு, நல்லவன்னு அண்ணாச்சி சொல்கிறாருன்னு நான் எழுதுகிறேன், நான் ரிட்டையர் வேறு ஆக போகிறேன், போகும்போது எதுக்கு ஒரு பையனுக்கு ஒரு லைஃப் கொடுத்தா மாதிரி இருக்கும், நான் எழுத போகிறேன், நீ வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இருக்கும் வீட்டில், அது போய் எடுத்துகிட்டு வாங்கினார். சரின்னு நான் இங்கே இல்லை, நமக்கு ஸ்கூலில் கொடுத்த சர்டிஃபிகேட் தான், அந்த காலேஜ் தான் நமக்கு டிஸ்கண்டினியூனால அங்கே வாங்க முடியல. ஸோ எஸ்எல்சி முடித்து ஸ்கூலில் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குதான்றதுக்காக நான் போயிட்டு பார்த்தேன். வீட்டில் போயிட்டு எல்லாம் எடுத்து பார்த்தா அதில் வந்து எழுதியிருக்கார் அவர் அப்போது ஹெட்மாஸ்டர் கொடுத்த சர்டிஃபிகேட். அது இப்போ நான் எஸ்எல் முடிச்சுட்டு வரும்போது அதில் புவர்னு போட்டிருக்கு, புவர் என்னுடைய கான்ட்ராக்ட். அதுலேயுமே ஆமாம், அதுதானே கொடுப்பாங்க. அது வெறும் புவர் கூட இல்லை, வி புவர்னு போட்டிருக்காங்க. வி போட்டு வெரி புவர்னு அர்த்தம், ஒரு வி போட்டு புள்ளி வச்சு புவர்னு போட்டிருக்கு. ஓகே. நான் அதை எடுத்துன்னு வந்து நீட்னா அவரு சத்தம் போடுறாரு, டேய் தம்பி, இதை நான் அனுப்பிச்சேன்னா அவன் என் வேலை போயிட்டேன்டா, நீ கான்ட்ராக்ட் சைடில் குட்டுன்னு இருக்கணும். ஓகே. இதான் இருக்குதுன்னா, இல்லை நீ ஸ்கூலில் போயிட்டு நீ குட்டுன்னு கேட்டு வாங்கிட்டு வா, தருவாங்க வேலைக்கு தானே போ அப்படின்னாரு.
நான் ஒரு நாள் வெயிட் பண்ணுறேன் ஓகே இதை அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ம் கோபாலபுரம் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி, ஓகே இன்றைக்கும் அந்த ஸ்கூல் இருக்குது. அங்கே நான் போகிறேன். அன்னைக்கு இருந்த ஹெட் மாஸ்டர் வந்து சீனிவாசன், மிஸ்டர் சீனிவாசன் ஒரு ஹெட் மாஸ்டர், தலைமை ஆசிரியர். அவருக்கு என்னை நல்லா தெரியும். ஆர்எல்என்னு ஒருத்தர் இருந்தார், ஆர்எல் நாராயணன், அதுக்கப்புறமா வந்தார். இவர்கிட்ட உள்ளே போனோடனே அவர் சத்தம் போடுறாரு, உன்னை யார் உள்ளே விட்டது, நீ எங்கே இங்கே வந்த, வெளியில் போ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சார் இல்லை சார், இந்த மாதிரி வேலை ஒன்று கிடச்சிருக்கு, அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேணும். ஓகே ஸோ அதுக்காக தான் வந்தேன். இது புவர்னு போட்டுக்கிறீங்க, அது அன்றைக்கி கொடுத்துருங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு ஒரு குட்டுன்னு போட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா ஒரு வேலை கிடச்சிரும் அப்படின்னோடனே அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். நான் உனக்கு குட்டுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நான் எங்கன்னா போய் நிற்கிறதுக்கா, வெளில போ அப்படின்ட்டாரு. நான் ரொம்ப கெஞ்சி பார்த்தேன், சார் இல்லை சார் இப்போ அதெல்லாம் முந்தி மாதிரி இல்லை சார், இப்போ நான் நிறைய மாறிட்டேன் அப்படி இப்படி எதோ சொல்லி பார்த்தேன். அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. வெளியில் போ அப்படின்ட்டாரு. சரி இதுக்கு மேலே நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் திரும்புகிறேன் அவர் ரூமில் இருந்து. ஓகே அவர் ஒரு நிமிஷம் நில்லுன்னாரு. நில்லு, இவ்வளோ கெஞ்சிரிய அப்படின்னா வேலைன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் போலீஸ் வேலை. உடனே அவர் சிரிச்சார். ஓகே சிரிச்சுட்டு உள்ளே கூப்பிட்டாரு. சரி வா கமின், உக்காரு அப்படி சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. உட்காரு சொல்லிட்டு பெல் அடித்தார். பியூன் வந்தார், மார்க்கர்னு வாங்க அந்த காலத்தில். ஓகே அவர் பேர் கூட ஞாபகம் இருக்குது, முருகேசன் அவர் பேர். முருகேசன். ஆமாம். அவரை கூப்பிட்டாரு, முருகேசா அந்த புக் எடுத்துன்னு வா, சர்டிஃபிகேட் புக்கு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் புக். அது எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. கடகடன்னு ஃபில்அப் பண்ணுறாரு. அந்த தேதியை போட்டு, எப்போ நீ எழுதுன எக்ஸாமு அப்படி கேட்டார். அந்த டேட்டை நான் இயரை சொல்கிறேன். அந்த இயரை போட்டு எல்லாம் பண்ணிக்கின்னு பக்காவாக எழுதிட்டு வெரி குட் அப்படின்னு போட்டு சீல், க்ரீன் ஸ்கூல் சீல் போட்டுறாரு. அவர் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறாரு. ஓகே அப்படி கிழித்து என் கையில் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, அவர் ரூமில் நிறைய படம் இருக்கும், சுவாமி படம்லாம். ஓகே வர்றா, இந்த படம்லாம் வந்து சாதாரண படம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த படம். இந்த கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது, இந்தா நீ போய் ஜாயின் பண்ணு. எனக்கு ஒன்றும் புரியல. சார் முதல்ல அவ்வளோ தூரம் திட்டினீங்க, கொடுக்க மாட்டேன் நீங்கள், இப்போது திடீர்னு ஏன் இந்த சேஞ்சு, என்ன திடீர் மாற்றம் அப்படின்னு ஒன்று சொன்னது என்னென்னா, ஆசிரியர்ன்றவங்க வந்து தெய்வத்துக்கு சமம். வாத்தியாருங்கெல்லாம் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம். மாதா பிதா குரு தெய்வம்வாங்க. ஸோ அது மாதிரி வந்து தெய்வத்துக்கும் முன்னாடி வரவர் தான் குரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் வாத்தியாருக்கே உனக்கு வந்து நீ ஒரு வணக்கம் பண்ண மாட்டேன். நீ வந்து அவ்வளோ திமிரா போவே வருவ, அவங்க தான் உனக்கு வணக்கம் பண்ணணும்னு நினைப்ப. ஸோ இந்த வேலையில் தான் நீ சேரணும். தண்டனையே இதுதான், இந்த வேலை தான் உனக்கு தண்டனை. எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு 58 வயசு வரைக்கும் நீ ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எல்லாருக்கும் அவர் சொன்னது இன்னும் ரொம்ப இதுவாக சொன்னார். இப்போ வேண்டாம், இதில் வேணாம், அந்த மாதிரி நீ வந்து சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். 58 வருஷம் வரைக்கும் நீ சல்யூட் அடிக்கணும். ஓகே நான் அதிகாரி ஆனாலும் என்னுடைய உயர் அதிகாரி நான் சல்யூட் அடிச்சு தானே கண்டிப்பாக அடிக்கணும். அது நிறைய பிரமுகர் இருப்பாங்க, விஐபிங்க இருப்பாங்க, அரசியல்வாதிங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே நான் வந்து விஷ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்கும் நீ வந்து சல்யூட் அடிச்சுனே இருக்கணும்டா, இதுதான் கடவுள் கொடுக்குற தண்டனை, அதனால தான் நான் உனக்கு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறேன், இந்த வேலை தான் நீ போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. சரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம், எல்லாம் வந்துட்டோங்களா. அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கையிலே நிறைய பக்குவப்பட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அந்த புரிதல் தன்மை நமக்கு வந்துடுச்சு. வயசு மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் வாத்தியாருன்னா யார், என்ன, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஸ்கூல்லலாம் போயிட்டு அவங்க நம்ம வணங்க ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா நானே அந்த எங்கள் ஸ்கூலில் பழைய ஓல்டு பாய் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி போய் பேசும்போது வாத்தியார் காலெல்லாம் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஒரு பலர் இருக்காங்க, ஒரு பலர் இல்லை. ஓகே இப்போது என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருந்தது. என்னால் வந்து ஒரு கேஸை வந்து நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும், நல்ல திறமைகள் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி சிஎம் மெடல் வாங்கினேன், நிறைய அவார்டு எல்லாமே வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு திறமைகள் நிறைய எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு அதுக்கு மேலே வந்து என்னால் ப்ரமோஷன் போக முடியல. என்னுடைய திறமைக்கு அங்கே மதிப்பு இல்லை, படிப்புக்கு தான் மதிப்பு இருந்தது. என்னுடைய படிப்பு வந்து அந்த டிகிரி அங்கே இல்லாததுனால, முழுமையாக பெறல, அந்த டிகிரி அங்கே இல்லைன்றதுனால என்னுடைய கேரியர் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே அதுக்கு மேலே என்னால் போக முடியல. ஸோ அது எனக்கு வந்து பெரிய வருத்தம்.
அப்போது அந்த நேரத்தில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ போய் நான் போய் படிக்கணும் எழுதணும்னு சொன்னால் முடியவே முடியாது இல்லையா? ஸோ இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்ல வர்றது அதுதான். இன்னைய கட்டத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இப்போ நான் யோசிக்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இப்போவே நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதை படிப்புன்றத ஒரு முழுமையான விஷயம் அப்படின்றத நீங்கள் நினச்சி வாழ்க்கையில் அதுதான் நமக்கு முன்னேற்றத்துக்கான பாதை அப்படின்ற மாதிரி அதில் நீங்கள் கவனம் செலுத்தி அதை நீங்கள் முழுமை பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வந்துடலாம். ஒரு டிகிரி ஒரு பையன் முடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு டிகிரி எஸ்ஆர் எது ஒன்றா பிஏ பண்ணியிருக்கலாம், பிஎஸ்சிஏ பண்ணியிருக்கலாம், பிகாம் பண்ணியிருக்கலாம், பிசிஏ பண்ணியிருக்கலாம். ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவர் போலீஸில் சேர்றாருன்னா ஒரே ட்ரைனிங் தான் எல்லாமே. என்னன்னா அது வந்து 6 மாதம், இது 1 வருஷம் ட்ரைனிங் எஸ்ஐக்கு. எல்லாமே ஒரே இது தான். உடுப்பு கூட ஒரே உடுப்பு தானே இருக்குது, காக்கி கலர் தானே. ஆனால் இவருக்கு உண்டான மரியாதைகள், இவருக்கு உண்டான அதிகாரங்கள் அதிகம். எடுத்த உடனே ஒரு சப் இன்ஸ்பெக்டராக உள்ள நுழையலாம். அப்போது அந்த 25 வருஷம் பொறுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆனவருக்கும் இவர் எடுத்த உடனே முதல் ஒரு நேர்லேயே ஒரு சப் இன்ஸ்பெக்டராக உள்ள வராருன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய படிப்பு தான். படிப்பு அந்த படிப்புன்னு இருந்ததுனால தான் அவரால் வர முடியுது. அப்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்லேயே அவர் இன்ஸ்பெக்டர் ஆகிடுவார். 10 வருஷத்தில் இன்னொரு ஸ்டாரு டக்குன்னு ஒரு தோளில் போய் உட்காந்துரும் ஆகிடுவார். அப்புறம் ஒரு 5-6 வருஷத்தில் அவர் ஏசி ஆகிடுவார். அந்த காக்கி கயிறு வந்து கருப்பு கயிறாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு ப்ரமோஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏடிசி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிபிஎஸ்சில். உங்களுக்கு இந்த கேரியர் படிப்பு இல்லாத போனால் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு மேலே தாண்டறதுக்கே சான்ஸ் இல்லை. மிஞ்சி போனால் இன்ஸ்பெக்டர் ஆகிடலாம். சர்வீஸ் இருந்து கொஞ்சம் வயசு இருந்ததுன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அவ்வளோதான். அப்போது இந்த டைரெக்டாக வர சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த ஹெட் கான்ஸ்டபிள் செல்ட் அடிக்கிற மாதிரி ஆகும். ஆனால் அவர் சர்வீஸ் இருந்தோம், அவர் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் தலைமை காவலர் தான். இவர் சின்ன வயசில் டைரெக்டாக சப் இன்ஸ்பெக்டராக வந்தாருன்னா இவர் தான் எழுந்து அவருக்கு வணக்கம் பண்ணணும். புரியுது. அப்போ அதுக்கு என்ன அங்கே என்ன தெரியுதுன்னா அவருடைய படிப்பு, அந்த படிப்புக்கு அங்கே மரியாதை அப்படின்றது தெரியுது இல்லையா? இது நான் உணர்ந்தது எப்போ, அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி. அன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மாதிரியான பேட்டியோ இந்த மாதிரியான யூடியூபோ அன்றைக்கி எதுவும் இல்லை. புரியுது. அந்த மாதிரி யாராவது ஒரு ஜோதின்ற ஒரு அன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்து அதை நான் பார்த்துருந்தேன்னா நான் அன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா, சரி நம்ம ஒழுங்காக படிப்பை கேரியரை கரெக்டாக பண்ணலாம், நான் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ என் கூட இருந்த நண்பர்கள்லாம் வந்து ஒரு சிலர் அது ஸ்ட்ரெயின் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த படிப்பு இல்லாதனால ஏகப்பட்ட லாஸ். நிறைய என்னுடைய பதவி உயர்வு போச்சு. பதவி உயர்வால் சம்பளம் சரியாக இல்லை. அந்த சம்பளங்கள் ஒரு பெரிய நிறைவாக இல்லாதனால அதுக்குண்டான பலன்கள் போயிடுச்சு, பலன் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பல கட்டத்தில் நம்ம தான் போய் செல்ட் அடிச்சுன்னா நிறைய இடத்துல அதை கூட சொல்லலாம். ஒரு எனக்கு தெரிஞ்ச கூட நான் மயிலாப்பூரில் வேலை செய்யும்போது அங்கே ஒரு அரசியலில் ஒரு லேடி இருந்தாங்க. ஓகே. அவங்க ஒரு கட்டத்தில் வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சவங்க. அவங்க அது மாதிரி தவறுன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு மாதிரி ரவுடிசமா அப்படி இப்படி இருந்தவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மகளுக்கு சீட்டு கொடுக்கணும்னு ஒரு முடிவாயிடுச்சு. ஓகே. அவங்களுடைய மகளுக்கு சீட்டு கொடுக்கணும், ஏன்னா அது பெண்கள் தொகுதி கவுன்சிலர் இருக்கு, அவங்க மகளுக்கு சீட்டு கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. அவங்க மகள்னா எப்படி இருக்கும், அதே ஒரே ஃபேமிலி தான். அவங்க கவுன்சிலரும் ஆயிட்டாங்க. ஓகே. அவங்க ஆயிட்டு ஒரு காரில் வந்து இறங்கும்போது நாங்கள் நிற்கிறேன், பந்தோபஸ்து நிற்கிறேன். நான் வேறு வழியே கிடையாது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க பாராளுமன்றத்தில். சல்யூட் அடிச்சு தான் ஆகணும் எழுதி நின்று யாராக இருந்தாலும். அப்புறம் சரி நான் அந்த பொண்ணுக்கு அப்படியே கையை தூக்குறேன். அந்த பொண்ணு ஓடியாந்து என் கையை பிடிச்சிச்சு. அண்ணா வேணாண்ணா, நீ எல்லாம் சல்யூட் அடிக்கூடாதுண்ணா, நீ ஏன் எத்தனையோ ஒரு பிடிச்சின்னு போய்க்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது எனக்கு அந்த நேரத்தில் எங்கள் ஹெட்மாஸ்டருடைய ஃபோட்டோ தான் நினைவு, அந்த இமேஜ் தான் முன்னாடி வந்தது. டேய் நான் சொன்னேன் பார்த்தியா, நீ கடைசி வரையும் செலிப்ரேஷன் இருக்கணும்ன்ட்டு. அது மாதிரி நான் அது அவருடைய சாபம், அந்த குரு சாபம். ஆமாம், அவருடைய வைத்தறிச்சல். அன்றைக்கி அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, அதனுடைய பலனை வந்து நம்ம அப்படி தான் அது புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அது மாதிரியான இது வரக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் வரக்கூடாதுன்றது தான் இந்த பதிவு. நிறைய பேர் வந்து சின்ன வயசில் சொல்லுவாங்க, நான் படிக்கும்போது கூடமே நிறைய பேர் சின்ன வயசில் சொல்லுவாங்க படிடான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் என்ன இருக்கணும், நம்மளுக்கு வந்து இவர் வேறு வயசாகிடுச்சு சும்மா இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனால் நாம் வளர்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதே நம்ம தம்பி பையனுக்கோ இல்லை நம்ம பசங்களுக்கோ சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு காணொலி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நாங்களுமே வந்து நீங்கள் சொல்கிறதோட
எனக்கே ஒரு காணொலி அப்படி இருந்தால் நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கூட இருக்கவங்க எல்லாருக்குமே காமிச்சு, ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, படிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.